ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ்லயே நம்ம மட்டன் மண்டி செய்யலாங்க. இன்னைக்கு எங்க ஸ்டைல் மட்டன் மண்டி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் எங்களோட சிம்பிள் அண்ட் நோ இன்கிரீடியன்ட்ஸ் மட்டன் மண்டி. ஏன் நோ இன்கிரீடியன்ட்ஸ் சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இதெல்லாம் நீங்க பிரியாணிக்கே போடுற இன்கிரீடியன்ட்ஸ் தான். அதுல வந்து கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதுல பூண்டு, மிளகு, தனியா, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், மட்டன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கிலோ மட்டன் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு மண்டியோட சாஸ் செய்கிறதுக்கு மண்டி சாஸ், மண்டி சட்னி எது வேணாலும் சொல்லிக்கலாங்க. அதுக்கு தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் தேவையான அளவு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து டொமேட்டோ பேஸ்ட் எதுக்குன்னா மண்டி கூட சேர்க்குறதுக்கு. இது கண்டிப்பாக வந்து எல்லோரும் செய்கிற மண்டி இல்லைங்க. இது எங்களோட ஸ்டைல் ஹிட்டான ஒரு ரெசிபி. அது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். அண்ட் பாஸ்மதி ரைஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் தேவையான அளவு. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெயும் பட்டரும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் மட்டுமே கூடவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட தாளிப்புக்கான இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒன்றா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துருக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். சும்மா ஒரு கசப்பு தன்மைக்காக தான். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற ரெசிபி. வெங்காயம் உங்களுக்கு வதங்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வெங்காயத்தை வதக்குனீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் இது சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ உப்பு சேர்த்துட்டு மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அது வரைக்கும் இப்போ நம்ம சால்சாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அங்கே தண்ணி இது பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வந்து உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே வந்து 6 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு மட்டன் வேக வைக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம். உங்களோட மட்டன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது அப்படியே குக்கரில் செஞ்சுக்கலாம். குக்கரில் வந்து உங்களுக்கு 7லேருந்து 8 விசில் நீங்கள் வச்சு செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கான தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணணும். ரைஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ 1 கப் ரைஸ்க்கு 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது 1 kg பாஸ்மதி ரைஸ். ஸோ அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லெவல் எப்படின்னா உங்களோட ரைஸ்க்கும் தண்ணிக்கும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ரைஸ் உதிரி உதிரியாக வரும். இப்போ இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வந்து போதும். உங்களுக்கு ரைஸும் எல்லாமே உங்களுக்கு வெந்துட்டு நமக்கு மண்டி ரெடி ஆகிறதுக்கு. இப்போது 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்களா, ரைஸ் வந்து உங்களுக்கு உதிரி உதிரியாக நம்ம போட்ட தண்ணியும் வந்து கரெக்டாக இருக்குது. எதுவுமே வந்து அடி பிடிக்கல. இந்த ஸ்டேஜில் நம்ம மண்டியை வந்து இறக்கிடலாங்க. இப்போ நம்ம டேஸ்டியான மண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ அட்டெம்ப்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். பாய்.